வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். OnePlusல இருந்து அடுத்து அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் கில்லர் மொபைல் ஃபோன் சீரிஸ்ல OnePlus 9RT அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம இந்த OnePlus 9RT மொபைல் ஃபோனுடைய அன்பாக்சிங் பிளஸ் அறிமுக விமர்சனம் மட்டும்தான். என்னுடைய முழு விமர்சனம் இந்த மொபைல் ஃபோனை இன்னும் கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தனியாக இன்னொரு வீடியோவில் போட்டு விடுறேன். இப்போ இந்த வீடியோவை ஆரம்பிப்போம். OnePlus கம்பெனியை பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்த ஒரு OnePlus கம்பெனிக்கும் இப்போ இருக்கிற OnePlus கம்பெனிக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஆரம்பத்தில் ஃபிளாக்ஷிப் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மொபைல் ஃபோன் தான் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு சீரீஸ் ஆஃப் மொபைல் ஃபோன் தான் அவங்க லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிட் ரேஞ்ச் ஃபிளாக்ஷிப், அப்புறம் ஃபிளாக்ஷிப் கில்லர், அப்புறம் வந்து டாப் அண்ட் பிரீமியம் ஃபிளாக்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவாக பிரித்து அவங்க லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. மிட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நாட் இருக்கு, அதுக்கப்புறமா இந்த ஆர் சீரிஸ் இருக்கு, அதுக்கப்புறமா டாப்ல அவங்களுடைய ப்ரோ சீரிஸ்லாம் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பயுமே ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணாங்கன்னா அந்த மாடலினுடைய ஒரு டி சீரிஸும் அவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ போன வருஷம் அவங்க லான்ச் பண்ண OnePlus 9R டி சீரிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ்டு ஒரு மாடல் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து இப்போ OnePlus 9RT அப்படின்னு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம். பட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், OnePlus மொபைல் ஃபோன்ஸுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இருக்கக்கூடிய அதே கண்டென்ட் தான், வெளியில் இருக்க தோற்றமும் அதே மாதிரி தான் இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பார்க்குறதுக்கு நிறைய பேர் விருப்பப்படுவீங்க. அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள திறந்த உடனே இந்த மொபைல் ஃபோன் தவிர இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டிபியூ கேஸ் இருந்தாலும் இது டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கிடையாது. ப்ளஸ் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட் சார்ஜர், அதுக்கான ஒரு ஸ்பெஷல் கேபிள் கொடுத்துருக்காங்க. USB Type-C to Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாக்ஸுக்குள்ள வேற ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நானும் தேடி பார்க்குறப்போ இந்த சாம்சங் மொபைல் ஃபோனில் அந்த டப்பா கவருக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அதை மாதிரி கவருக்குள்ள ஒளிஞ்சிருக்கு இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸுக்குள்ள இந்த மொபைல் ஃபோனுடைய யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, அப்புறம் 2-3 ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ரெட் கிளப் மெம்பர்ஷிப்கான ஒரு கார்டு இருக்கு. கம்பெனி சிஇஓல இருந்து ஒரு வெல்கம் லெட்டர், அப்புறம் சிம் எஜெக்டர் பின் எல்லாமே அந்த டப்பாக்குள்ள வச்சு அந்த டப்பாவோட மூடிக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. சரி, இந்த பாக்ஸை ஓரமா வச்சுட்டு இந்த மொபைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த OnePlus 9RT பார்த்தீங்க அப்படின்னா 2 கலர்ல அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. நானோ சில்வர் மற்றும் ஹேக்கர் பிளாக் அப்படிங்கிறாங்க. சோ நம்ம கிட்ட வந்து அந்த ஹேக்கர் பிளாக் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பிரீமியமான ஒரு கலர்ல இருக்கு. ஒரு வருஷமா இந்த மொபைல் போன் இண்டஸ்ட்ரியில இந்த பிளாக் கலர் மொபைல் போன்ஸுக்கு அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி பிளாக் வந்து ட்ரெண்டில் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பிளாக் பார்க்கறதுக்கு பின்புறத்தில் கார்னிங் ஒரு கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த பிளாக் வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்ல இருக்கு, ரொம்ப அட்ராக்டிவான ஒரு மேட் ஃபினிஷிங்ல இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சுத்தரவா ஒட்டாது. மொபைலோடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 198 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க வெயிட். இதோடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.25 mm திக்னஸ். டிஸ்பிளே வந்து ஒரு 6.67 இன்ச் டிஸ்பிளே அப்படிங்க இருக்கிறதுனால ரொம்ப ஒன்றும் பெருசா இல்லை. மொபைல் ஓவராலா கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு ஒரு பிரீமியம் மொபைல் போனா தான் இருக்கு. பட் ஸ்லைட்டா எனக்கு என்னமோ ஸ்லிப்பரியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் எர்கனாமிக்கலி இந்த பட்டன்ஸோடைய பிளேஸ்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஏன் எப்படி சொல்றேன் பாத்தீங்கன்னா, கீழ்ப்புறத்துல USB Type-C ஒரு போர்ட் இருக்கு, ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர். மேல இருக்கிற இயர்ஃபோன் பாத்தீங்கன்னா இரண்டாவது ஸ்பீக்கர் அவங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஒரு மைக் கீழே இருக்கு, நாய்ஸ் கேன்சலிங் மைக் மேல கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரேல பாத்தீங்கன்னா 2 சிம் கார்டு நீங்க போட்டுக்கலாம். எப்பயும் போல OnePlus மொபைல் போன்ஸ்ல உங்களுக்கு SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. சைட்ஸ் இருக்கக்கூடிய பட்டன்ஸ், அந்த அலர்ட் செட்டர் கொடுத்துருக்காங்க. OnePlusக்குனே பேர் போன அந்த சைடு இருக்க அலர்ட் செட்டர் இருக்கு, பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. பவர் பட்டன் ரைட் சைடில் இருக்கு, வால்யூம் பட்டன்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் பிடிச்சி மொபைல் ஃபோனை வச்சுக்கிறப்ப எந்த நேரத்திலையுமே 2 பட்டன்ஸுமே உங்களுக்கு ஈஸியாக தொட்டு யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கு. பின்புறத்தில் சின்ன ஒரு கேமரா ஹம்ப் மேலே ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அழகா ஒரு ஓரத்தில் பொட்டு நாச்சும் இருக்கு. மொபைலோடைய டிஸ்பிளே பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு 6.67 இன்ச் ஃபுல் HD பிளஸ் 120 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு டிஸ்பிளே. AMOLED பேனல், HDR, HDR10, HLG எல்லா கண்டென்ட்டும் சப்போர்ட் பண்ணுது. L1 வைடட்கான சப்போர்ட் இந்த மொபைல் ஃபோன்ல இருக்கு. பட் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நார்மல் மொபைல் ஃபோனை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மொபைல் ஃபோன்ல ஸ்பெஷலா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹைப்பர் டச் 2.0 அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலமா இதோட டச் ரெஸ்பான்சிவ்னஸ் 600 Hz வரைக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு டெக்னாலஜி உள்ளுக்குள்ள சாஃப்ட்வேர்ல அவங்க கொடுத்துருக்காங்க. பட் இதை நான் இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி உங்களுடைய ஃபைனல் ரிவ்யூல எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. கேமராக்கு பார்த்தீங்கன்னா சோனியினுடைய IMX766 சென்சர் கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் மெயின் அந்த 50 மெகா பிக்சல் கேமரா, ஹை ரெசல்யூஷன் போட்டோ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் டெக்னாலஜி, பிக்சலேஷன் டெக்னாலஜி மூலமா 108 மெகா பிக்சலுக்கு மேல ரெசல்யூஷன் கொண்ட போட்டோஸ் நீங்க எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்கு. பட் இதை யாரும் யூஸ் பண்ண போறாங்க, எதுக்காக யூஸ் பண்ண போறாங்க
அப்படின்னு எனக்கு இன்னுமே கன்ஃபார்ம் எனக்கு தெரியல. பட் கொடுத்திருக்கிற இந்த 50 மெகா பிக்சல் மெயின் கேமரால உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு, எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் உண்டு. அது வந்து உங்களுக்கு 4K வீடியோஸ்க்கு ஒர்க் ஆகல. 1080p வீடியோஸ் 60 fps வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் ஆகுது. பட் மற்றபடி எல்லா ரெசல்யூஷன்லயுமே உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் ஆகுது. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராக்காக 16 மெகா பிக்சல் சென்சார் கொடுத்திருக்காங்க. அதோட அவங்க நிறுத்தி இருக்கலாம். தேவையில்லாம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் போய் இந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய போட்டோஸ் ஓகே பரவாயில்லாம இருக்கு. பட் இந்த மேக்ரோ சென்சர் அப்படிங்கிற மார்க்கெட்டிங் விஷயத்தை வந்து அவங்க எல்லா மொபைல் போன் கம்பெனிக்காரங்களும் நிறுத்தினா நல்லா இருக்கும். ஃப்ரண்ட்ல அகைன் சோனியினுடைய IMX471 அப்படிங்கிற சென்சர் வச்சு 16 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. பொட்டுநாச்சுக்குள்ள ஓரமா இருக்கிற அந்த கேமரா வந்து டிஸ்பிளே வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஃப்ரண்ட் கேமரா வந்து 1080 வீடியோஸ் வரைக்கும் நீங்க ஷூட் பண்ணலாம். அதுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் உண்டு. OnePlus 9RT மொபைல் ஃபோனில் ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோ நடந்துக்கிட்டே பேசுறதுனால ஷேக் எதாவது இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். இது ஒரு 5G மொபைல் ஃபோன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 12 பேண்டுக்கும் சப்போர்ட்லாம் இருக்குது. பட் 5G வந்தப்போ அதை பற்றி நம்ம பேசுவோம். 5G தள்ளி வச்சுட்டு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 888 ப்ராசர் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு டாப் ஆஃப் த லைன் ப்ராசர். அட்ரினோவுடைய 660 வந்து GPUக்காக கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த OnePlus 9RT 8GB மற்றும் 12GB கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. LPDDR5 RAM கொடுத்துருக்காங்க. UFS 3.1 டூயல் லேன் உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 128 மற்றும் 256GB ஸ்டோரேஜ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் கனகச்சிதமா இருந்துச்சு கேமிங்லாம் விளையாடுறதுக்கு. பட் இருந்தாலும் ஃபைனல் ரிவ்யூல ஃபைனல் வடிக் நான் உங்களுக்கு சொல்றேன். ப்ளூடூத் 5.2 கான சப்போர்ட் இருக்கு, WiFi 6 கான சப்போர்ட் இருக்கு, NFC இதுல இருக்கு. ப்ளூடூத்லயே பாத்தீங்கன்னா AptX அப்புறம் LDAC இது எல்லாத்துக்கும் எல்லா கோடெக்கான சப்போர்ட் இந்த மொபைல் போன்ல கொடுத்திருக்காங்க. பட் முக்கியமா இன்னொரு டெக்னாலஜி அவங்க கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா TriSport WiFi ஆண்டனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. சோ இந்த டெக்னாலஜி மூலமா WiFi வந்து உங்களுக்கு சிக்னல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு சிக்னல் டிராப் ஆகாம உங்களுக்கு கண்டினியூஸா ஒரு ஸ்பீடு கிடைக்கும் அப்படிங்கிற டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. இதையும் நான் டெஸ்ட் பண்ணிட்டு ஃபைனல் வீடியோல நான் சொல்றேன். பட் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஆக்சிஜன் OS. ஆக்சிஜன் OS வந்து OnePlus மொபைல் போனுக்கு ரொம்ப ஒரு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு OS இருக்கு. ஸோ இந்த OS கோட் பேஸ் கலர் OS மாறினதுக்கு அப்புறமா பல பேருக்கு ஒரு பெரிய வருத்தம். ஸோ இந்த மொபைல் போன்லயும் பாத்தீங்கன்னா கலர் OS கோட் பேஸ் யூஸ் பண்ண ஒரு ஆக்சிஜன் OS கொடுத்திருக்காங்க. கலர் OS ஆதிக்கம் ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு தெரிய தான் வருது. பட் ஒரு சில அட்வான்டேஜஸும் இருக்கு. அதாவது OnePlus மொபைல் போன்ஸ்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக் என்ன இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய கேமரா திறன். பட் இந்த மொபைல் போன்ல அந்த கலர் OS அந்த ஆதிக்கம் இருக்கிறதுனால கேமராவுடைய ஆப்டிமைசேஷன் இமேஜ் ப்ராசஸிங் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். பட் இருந்தாலுமே அந்த டெக்ஸ்ட்னுடைய அந்த அமைப்பு, அந்த ஃபாண்ட்னுடைய ஹையரார்கி, விஷுவல் டிசைன் இதெல்லாம் பார்க்கிறதுக்கு ஒரு சில இடங்கள்ல அந்த கலர் OS லைட்டா தலை தூக்கி பார்க்குதே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கு. பட் ஓவராலா மொபைல் போனை யூஸ் பண்றதுக்கு எனக்கு எந்த விதமான பக்கும் எனக்கு தெரியல. ஆக்சிஜன் OS நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா அம்சங்களும் இருக்கு. அதே மாதிரி நியர்லி ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நான் இப்போ இந்த மொபைல் போன்ல இப்போ ஒரு 42 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஒரு 4-5 கேம் உட்பட எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது. ஒரு ஆப்பை க்ளோஸ் பண்றது, பேக்ரவுண்ட்ல 2-3 அப்ளிகேஷன் ஒரே நேரத்தில் ரன் பண்றது, இந்த மாதிரி எந்த விஷயங்களுக்குமே ஒரு லாக் இல்லாம ஒரு சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்குது. OnePlus 9RT மொபைல் போனுடைய பேட்டரி பாத்தீங்கன்னா 4500 mAh இதுல இருக்கு. இது வந்து டூயல் செல் பேட்டரி 2250 mAh இரண்டு பேட்டரியை பிரிச்சு உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. சோ இதனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அந்த 65 வாட் சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்றப்போ ஹீட் அதிகமாகாது. சார்ஜிங்குமே சூப்பர் ஃபாஸ்டா இருக்கும். என்னுடைய இனிஷியல் டெஸ்ட்ல நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அரை மணி நேரத்துக்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிருச்சு. பட் பேட்டரி லைஃப் எப்படி கிடைக்குது அப்படிங்கறத முழு விமர்சனத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ நீங்க மறக்காம மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.